அவசரம்? என்ன மதினி, எனக்கு ஆரத்தி எடுக்க போறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வாசல்ல போய் நிக்கிறேன். ஏய் ஜீவா, ஆரத்தி உனக்கு இல்ல. எனக்கு இல்லையா? என்ன விட்டா இந்த வீட்ல ஆரத்தி எடுக்கிற அளவுக்கு வேற யாருக்கு திறமை இருக்கு? உன்னை தவிர இந்த வீட்ல எல்லாருக்கும் அந்த திறமை இருக்கு. எங்க இருந்தாலும் என்ன திட்டத்துக்கு மட்டும் கரெக்டா என்ட்ரி கொடுக்குறா பாத்தீங்களா மதினி? சரி மதினி, எனக்கு இல்லனா யாருக்கு இந்த மரியாதை? கையில் படிப்பு முடிச்சிட்டு வரால, அவளுக்கு தான் இந்த ஆரத்தி. ஓ, அந்த குட்டி பிசாசுக்கா வராளா அவ? ஆமா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன்னு கால் பண்ணா. படிச்சுட்டு தானே வரா, அவ்வளவுதானே. நாசாவுக்கு போய் புதுசா ராக்கெட் விட்டா வரா, அதுக்கு எதுக்கு ஆரத்தி? அடிச்சுனா பாரு. ஏய், என்ன படிப்பு பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு படிப்பு பத்தி தெரியாதா? நான் காலேஜ்ல எத்தனை வருஷம் இருந்திருக்கேன் தெரியுமா? அதுதான் பிரச்சனையே. படிச்சவங்கள காலேஜ்ல கொஞ்சம் வருஷம் தான் இருப்பாங்க. உன்ன மாதிரி அரைக்குறைங்க தான் அங்கேயே பல வருஷமா தங்கி இருப்பாங்க. ஸ்டடீஸ முடிச்சு டிகிரி வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம். அதுவும் ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு படிச்சு முடிச்சிட்டு வரா, அதுவும் ஒரு அச்சீவ்மெண்ட் தானே. அவங்க சந்தோஷமா வரவேற்க மாட்டாங்களா? உனக்கு டிகிரி எல்லாம் தெரிஞ்சாதானே? அதெல்லாம் தெரியுமே. படிச்சு முடிச்சது ஒரு பேப்பரை சுருட்டி ட்ரிப்பனை சுத்தி கையில கொடுப்பாங்களே, அதானே. உன்கிட்ட எல்லாம் படிப்பை பத்தி பேசுறதே வேஸ்ட். நீ புக் எடுத்தா 2 லைன் படிப்ப, 3வது லைன்ல புக்கு கீழே இருக்கும், அது மேலே நீ படுத்து தூங்கிடுவ. அது படிச்சது நல்லா மனசுல பதியணும்னு கண்ணை மூடிட்டு யோசிப்பேன். ஓ, கொரட்டை விட்டுதான் யோசிப்பியோ? நீ எல்லாம் அரியர் கிளியர் பண்ணி படிப்பை முடிச்சிட்டு வந்து ஆரத்தி எடுக்கணும்னா 60-70 வருஷம் ஆனாலும் நடக்கவே நடக்காது. அதுக்குள்ள புள்ளைங்க பிறந்து பேரம் பேத்தி எல்லாம் வந்துருவாங்க. ஓ, அப்போ நமக்கு பேரம் பேத்தி பிள்ளை எல்லாம் பொறப்பாங்கன்னு சொல்றியா மீனாட்சி? அட பாவி. ஏய், ஏய், மணி, நில்லு. மணி, ஜீவா, சரி, சொன்னதா சொன்னேன். நில்லுடி. ஏய், மீனாட்சி, போட்ட நம்பாரு மீனாட்சி. மதினி பாத்தீங்களா, உங்க முன்னாடி அடிக்கிறா. ஹலோ ஜிகர்தண்டா, இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? நான் அரியரை முடிக்கணும், அவ்வளவுதானே? ஷப்பா, அரியர் முடிக்கிறது மட்டும் என் பிரச்சனை இல்ல. அடிக்கடி என்ன ஜிகர்தண்டான்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்து. அது ஆசையா கூப்பிடுறேன். உன் ஆசை தோசைலாம் எனக்கு கூட வேணாம். மொத்த குடும்பமும் வாசல பார்த்து நின்னுட்டு இருக்கியே, ஊர்வலம் ஏதாவது வருதா? அப்பதா இன்னைக்கு நம்ம கையில் வரா, படிப்பை முடிச்சுட்டு வரான்ல, அதான் அவளுக்காக எல்லாரும் வெயிட் பண்றோம். ஆரத்தி எல்லாம் ரெடியா இருக்கான்னு அவளே கேக்குறா. யார் கேட்டது? அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வர? அதானே. அம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? இப்பதான் படிப்பை முடிச்சு வந்துகிட்டு இருக்கா, அடுத்து மாப்பிள்ள பார்க்க வேண்டியதுதான், சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். நீயே முடிவு எடுத்துருவியா? போ, உன் வேலையை பாரு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்பதா அது என்ன புதுசா? எப்பயும் நடக்கிறதானே? இவ்வளவு வாய் பேசுறியே, உனக்கு அப்புறம் பிறந்தவ படிப்பை முடிச்சிட்டு வர. ஏடா, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? அப்படி கேளுங்க. எனக்கு கூச்சமே இல்ல அப்பதா. நீ வேணா வந்து கிச்சு கிச்சு முட்டி விடுறியா? ஆட கூச்சம் வரதான்னு பாக்குறேன். ஜீவா, கொஞ்ச நேரம் பேசாம இருடா. ஏத்தா, யாரு இது? மாலை பட்டு வேட்டி சட்டையோட வராரு. கையில யார் இவரு? ஒரு நிமிஷம் இருண்ண, ஆர்த்தி எடுக்கணும். அண்ணி நீங்க எடுங்க. என்ன தேனு? கையில் கழுத்துல தாலி இருக்கா? ஏய் கயல்,
என்னடி இதெல்லாம்? பட்டு புடவை, 2 பேர் கழுத்துலயும் மாலை, உன் கழுத்துல தாலி, இதெல்லாம் என்ன? பார்த்தா தெரியலையான எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ, ஐயோ, அத்தை. அம்மா அத்தை, அத்தை, அத்தை. அம்மா, எந்திரிங்க, வா. அம்மா, வராத. அம்மா, போ, தள்ளி போ. அம்மா, நிக்காத. போ. என்னமாச்சு? டேய், அம்மா, வண்டியில சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. போ. அம்மா ஏய், அம்மா, இங்க பாருல. ஓ, அத்தை, இந்தாங்க, அத்தை, எந்திரிங்க, அத்தை. அம்மா தெளி, தண்ணியை தெளி. அத்தை, ஏய். அம்மா அம்மா அத்தை, அத்தை, அம்மா எந்திரிங்கம்மா. அத்தை, எந்திரிங்க, அத்தை, அத்தை. அம்மா இங்க பாருமா. அடி பாவி, இப்படி என் தலையில மண்ணை வாரி போட்டுட்டீடி. எப்படி வந்திருக்கா பாரு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, இப்படி குடும்ப மானத்தையே வாங்கிட்டியேடி.